ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்காங்க. இது உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய லாபத்தில் கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயலாக்கம் வரும். லைஃப்பில் உங்களுக்கு எத்தனையோ சின்ன சின்ன நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம், அல்லது பெரிய ஆசைகள் இருக்கலாம். இந்த ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு, பூர்த்தி ஆவதற்கு, அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருக்காங்கன்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது நிதி நிலைமை நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சிங்க, நல்ல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் வாங்குவதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க, முயற்சி எடுங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுடைய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அவ்வளோ பிரமாதமாக இல்லை. வேலையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சனி பகவான் உங்களோட 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் பார்த்தாலே காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன், கரியரில் நம்மளை வேலையை விட்டு தூக்குறதுக்கோ அல்லது ஐடியலாக இருக்கிறதுக்கோ அல்லது லாங் லீவை போடுறதுக்கோ வாய்ப்புகளை சனி பகவான் உருவாக்குவார். எப்பயுமே லைஃப்பில் தெரிஞ்சுங்க, ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும், அல்லது அதே கிரகம் வேறொரு பிரச்சனையும் நமக்கு செய்வதற்கான வாய்ப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கிரகங்கள் உண்டு. அப்படி பார்க்குற போது வேலையில் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் இது வரைக்கும் நீங்கள் நஷ்டத்தை சந்திச்சிருந்தாலும் இந்த வாரம் நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள், திருமணப்பதற்கான சூழ்நிலைகள், குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்.